இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு தடை விதித்ததை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. செயல் தலைவர் ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, நம்முடைய உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மாட்டிறைச்சிக்கு தடை போட்டிருக்கக்கூடிய மோடி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கண்டிக்கின்ற வகையில் அவர்களால் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறது என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கம் இன்று இன்னொரு இடத்தில் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே நம்முடைய தோழமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து நடத்தி காட்டியிருக்கிறது, இன்னும் தொடர்ந்து நடத்தவும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இடையில வருகிற 3ஆம் தேதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் 94ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள், 60 ஆண்டு காலம் சட்டமன்ற பணியை சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில அவருடைய வைர விழா, அந்த விழாவை வருகிற 3ஆம் தேதி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிற காரணத்தால் அதற்கான பணியில இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்கிற காரணத்தால் இந்த போராட்டத்தை தமிழக அளவில் நடத்தாமல் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முதல் கட்டமாக தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில், இந்த வட சென்னை பகுதியில் முதற்கட்டமாக நாம் நடத்தி இருக்கிறோம். ஆக இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாட்டிறைச்சிக்கு இன்றைக்கு தடை போட்டு இருக்கிற காரணத்தால் நாடு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில நாடு முழுவதும் இன்றைக்கு மாட்டு சந்தைகள் வெறிச்சோடி போயிருக்கக்கூடிய ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாகி, மழை பொய்த்திருக்கக்கூடிய காரணம் ஒரு பக்கம், வறட்சி ஒரு பக்கம், இதனால் 400க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் ஏற்கனவே பல அல்லல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கொடுமையான ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய, பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது. சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஊழலை ஒழிக்க லோக்பால் அமைப்பை கொண்டு வருவோம் என்று
குறிப்பிட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை, வெளிநாட்டு வங்கிகளில் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்து, அப்படி கொண்டு வரப்படக்கூடிய அந்த பணத்தை கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் 15 லட்சம் ரூபாயை வங்கியில டெபாசிட் செய்ய போகிறேன் என்று மோடி அவர்கள் உறுதி தந்தார்கள். 15 லட்சம் வேண்டாம், 15,000 வேண்டாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாயாவது இன்றைக்கு நம்முடைய பெயரில் வங்கி கணக்கில் மத்திய அரசு போட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நிலையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று வாய் சவால் விட்டார்கள். ஆனால் இதுவரையில யாருக்காவது வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆக இந்த மாட்டிறைச்சிக்கு இன்றைக்கு தடை போட்டிருக்கிறார் என்று சொன்னால், இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் சுருக்கமாக குறிப்பிட்டு சொன்னார்கள். நாம் உண்ணக்கூடிய உணவு, அதிலும் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு, அதுவும் மோடி எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சுதந்திர நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய ஒரு கொடுமை இந்த மோடி ஆட்சியில உருவாகி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அந்த தீர்ப்பை வழங்குகிற நேரத்தில், இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அப்பொழுது மத்திய அரசு சொன்னது என்ன தெரியுமா? மாட்டிறைச்சிக்கு தடை செய்யக்கூடிய அதிகாரம் அது மாநில பட்டியலில் இருக்கிறது. எனவே மத்திய அரசு அதற்கு சட்டம் போட முடியாது என்று அந்த நீதிமன்றத்தை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வினித் சகாய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 2017 ஜனவரி மாதத்தில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அமர்வு வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் என்று கூறிவிட்டு, திடீரென்று இப்பொழுது மத்திய அரசு இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதற்கு என்ன காரணம்? நான் தொடக்கத்திலே சொன்னேன், பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கிறது. ஆக இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டங்களோ எந்த சாதனைகளோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எதையும் செய்யாத நிலையில் இருந்து அதை மூடி மறைப்பதற்காகத்தான், மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இது போன்ற சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கிறதை தவிர வேறல்ல. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் எடுத்துச் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் என்ன? இந்தியா பன்முக தன்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டும், அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் ஜனநாயகம் செழித்து வளர வேண்டும், மத்திய மாநில அரசுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு அமைந்திட வேண்டும் என்று அன்றைக்கு பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் அன்றைக்கு தெளிவாக ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடுத்து சொன்னார், பிரதமர் மட்டும் டீம் இந்தியா அல்ல,
இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் டீம் இந்தியாவாக இருந்து பணியாற்றுவார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? முதலமைச்சர்கள் எல்லாம் நகராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, மாநிலங்கள் எல்லாம் வெறும் முனிசிபாலிட்டிகளாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை தவிர வேற எதுவும் கிடையாது. நான் எல்லா மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி எடுத்துச் சொல்வதை விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் நிலை என்ன? இப்பொழுது 6 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி, ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டு காலம், இடையிடையிலே அவர் பதவி விலகல், அது வேறு, அந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல விரும்பல. அதை தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதற்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிற ஒரே கேள்வி, 6 வருடத்திலே 3 முதலமைச்சர்களை நான் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த 3 முதலமைச்சர்களை பொறுத்தவரையில் இந்த 6 வருஷத்தில் டெல்லிக்கு சென்று பிரதமரை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? இதுவரையில 3 முதலமைச்சர்களும் சேர்த்து 5 முறை பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்த நேரத்தில் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தந்திருக்கிறார்கள். நான் கேட்கிற கேள்வி, 5 முறை பிரதமரை சந்திச்சு ஜெயலலிதாவாக இருந்தாலும், பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும், தமிழகத்தின் சார்பில் தந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களில் ஒன்றாவது இதுவரையில மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது? நேர்மாறாக நடக்கிறது. பெருமையோடு சொல்லலாம், அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்தார்கள். யார்? வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள். ரெய்டு நடத்தினார்கள். அதைவிட கொடுமை என்ன தெரியுமா? மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் கோட்டைக்கு வருகிறார். கோட்டைக்கு வந்து அமைச்சர்களை எல்லாம் உட்கார வச்சு, பக்கத்தில் அதிகாரிகள் உட்கார வச்சு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகளை எல்லாம் கொண்டு வர வழைத்து அது குறித்து ஆய்வு நடத்துகிறார். ஆக அந்த ஆய்வு நடத்திவிட்டு அவர் உடனடியாக சென்றுடல, ஆய்வு நடத்திவிட்டு அங்கு எச்சரிக்கை செய்துவிட்டு போயிருக்கிறார். என்ன என்று கேட்டால், உங்கள் செயல்பாட்டை வச்சுதான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியும். ஆக நீங்கள் முறையோடு செயல்பட வேண்டும் என்று ஒரு மாநில அரசை பார்த்து மத்தியிலிருந்து வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார் என்று சொன்னால், இதை விட வெட்கக்கேடு வேற என்ன நமக்கு இருக்க முடியும்? இதே தமிழகம் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. காரணம், அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தால். இதே கோட்டையில கொடியேற்ற வைக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இது மாநில சுயாட்சி. ஆக அந்த மாநில சுயாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அதற்காக நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தோமே, அதையும் ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநில சுயாட்சிக்காக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆட்சியும் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த சட்டம் போட்டு இன்றோடு 8 நாட்களாக போகிறது. இந்த 8 நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் எதிர்க்கிறோம், குரல் கொடுக்கிறோம், நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நாம் மட்டுமல்ல, பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கண்டிக்கிறார்கள். அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சட்டத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்திலே சென்று பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், மாட்டிறைச்சிக்கு தடை சட்டம் போட்டிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? நான் முழுமையாக படித்து பார்த்து விட்டுத்தான் பதில் சொல்லுவேன் என்று. அவர் மட்டுமல்ல,
அவருக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் படித்து பார்த்து விட்டுத்தான் அது குறித்து விளக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். சட்டம் போட்டு 8 நாட்கள் ஆகிறது. கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இல்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறார். அதேபோல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இது கொடுமையான சட்டம், மாநில உரிமையில மத்திய அரசு தலையிடக்கூடாது என்று தெளிவாக அவர் அறிக்கை விடுகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி புதுவை மாநிலத்துடைய முதலமைச்சர் நாராயணசாமி அதை கண்டித்து நிறைவேற்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். திரிபுரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் அதை எதிர்த்து அறிக்கை விடுகிறார். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நாம் ஒரு கூட்டறிக்கையை கூட நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறோம். ஆனா அதையாவது படித்து பார்த்திருக்கிறாரா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்? படித்து பார்க்க பயப்படுகிறார். படித்து பார்க்க அவருக்கு ஆசைதான். ஆனால் படித்து பார்த்தால் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய வாசகம் தெரியல. அதற்கு பதிலாக அவருக்கு தெரிவதெல்லாம் வருமான வரித்துறை தான் தெரிகிறது. அதை படித்து பார்க்கிற போது சிபிஐ ரைடு வந்திருக்க அது தொடர்ந்து வருமா என்ற அச்சம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதை படித்து பார்க்கிற போது ஆர்கே நகர் தொகுதியில் 89 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டதாக ரெக்கார்டுகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த ரெக்கார்டுல 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த 8 பேரில் முதலிடம் யாரும் தெரியுமா? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். ஆகவே அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அதை படித்து பார்க்கவே பயந்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேற இல்ல. நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடை தந்திருக்கிறார்களே, ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. சமூக அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அம்மையார் செல்வ கோமதி அவர்கள் தடை போட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட நேரத்தில் நேற்றைக்கு அங்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தடை போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அண்ணன் சுமதி அவர்கள் சொன்னார்களே, ஐஐடி அந்த வளாகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் சூராஜ் அவர் என்ற அந்த மாணவன் அவன் கொடூரமான நிலையிலே தாக்கப்பட்டு அவனுடைய கண் பாதிக்கப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆகவே நான் இந்த போராட்டத்தின் மூலமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த போராட்டம் முதல் கட்டமாகத்தான் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். எனவே நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை உணர்ந்து பார்த்து உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உறுதியோடு சொல்லுகிறேன், மீண்டும் மெரினா புரட்சி தமிழகத்தில் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய நிலைக்கு நாம் நிச்சயம் தள்ளப்பட இருக்கிறோம். அதற்கு நாம் தயாராக இருப்போம் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி அனைவருக்கு நன்றி கூறி என் கண்டன உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.